நமக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் அல்லது ஒரு நபர் மிகவும் முக்கியம் அப்படின்னு தோணும். அதனால நாம அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுவோம். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுறோமோ அவங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை விட்டு விலகி போயிட்டே தாங்க இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம அவங்க மீது காட்டுற அந்த அதீத தேவை டெஸ்பரேஷன் அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கிடும். கிணறு விட்ட பூதம் கிளம்புனது மாதிரி நாம அந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதை அடையணும்னு துரத்துவோம். கடைசியில அந்த விஷயம் நம்ம கைக்கு கிடைக்காம நம்ம மனசு ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். இதையே நவீன உளவியல் தத்துவத்துல சொல்லணும் அப்படின்னா, நாம எதன் மீது ஆசைப்பட்டு ஓடுறோமோ அது நம்மளை விட்டு இன்னும் வேகமா தாங்க ஓடும். இதுதாங்க இயற்கையின் விசித்திரமான ஒரு விதி. பல பேர் நினைக்கிறாங்க நாம ஒருவரை அதிகமா நேசிச்சா அவங்க பின்னாடியே சுத்தினா அவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு. இந்த இடத்துல தாங்க பெரிய தவறே நடக்குது. நாம ஒரு விஷயத்துக்காக கெஞ்சும் போது நம்முடைய மதிப்பு அங்கேயே குறைய ஆரம்பிச்சிடும். பட்டாம்பூச்சியை பிடிக்க துரத்தாதீங்க, அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க, அது தானா வந்து உட்காரும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில நாம மக்களை தேடினா துரத்தினா ஏன் நம்முடைய மதிப்பு குறையுது? நாம அமைதியா இருந்தா கூட ஏன் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க? நாம ஒரு விஷயத்த தேடுபவரா இல்லாம எல்லோரும் தேடுற ஒரு பரிசா மாறுவது எப்படி? நம்மள ஒரு காந்தமா மாத்துகின்ற அந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட் என்ன அப்படிங்கறத பற்றி தாங்க பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. துரத்துவதற்கும் ஈர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தண்ணீரை அழுத்தி பிடித்தால் அது வழிந்தோடிவிடும், ஆனால் மென்மையாக அள்ளி எடுத்தால் உள்ளங்கையிலேயே தங்கிவிடும். இதை போலதாங்க வாழ்க்கை. நாம ஒருவரை துரத்திட்டு அவங்க மெசேஜுக்காக காத்துட்டே இருந்தா அதற்கு பேரு தாங்க தேவை டெஸ்பரேஷன். அதற்கு பதிலா நீ எனக்கு தேவைதான், ஆனால் நீ இல்லாமலும் நான் கம்பீரமாக வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அதுதாங்க மேக்னெட்டிக் பிரசன்ஸ். இன்னும் கொஞ்சம் அன்பா இருந்தா அவங்க நம்மள மதிக்க தொடங்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. நாம விட்டு கொடுத்தா இந்த உறவு காப்பாற்றப்படும் அப்படின்னு நாம அவங்கள துரத்த அவங்க பார்வையில அவங்க கண்ணோட்டத்துல நாம பலவீனமானவங்களா தாங்க தெரியும். ஆனா நாம நம்மளையே சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது அவங்களே நம்மளை தேடி தானா வருவாங்க. இங்கதாங்க நியூராலஜிக்கல் மாற்றமே நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது. நாம அதை பெருசாகவே நினைக்க மாட்டோம், நாம அதை ஆச்சரியமாகவே பார்க்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் சூரியன் உதிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, உலகமே அதிர்ந்து விடும். ஏன் தெரியுமா? ஏன்னா எப்பொழுதும் வழக்கமா கிடைக்கிற ஒரு விஷயத்த அதோட மதிப்பை அதோட அருமைய மூளை பெருசாகவே எடுத்துக்காதுங்க. இதுதாங்க மனித உளவியலின் முதல் விதியே. நீங்க உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா வாழ்க்கையில இது வேலை செய்யாதுங்க. நீங்க அவங்கள துரத்திட்டு இருந்து நீங்க அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்து நீங்க தான் எப்பொழுதும் முதல்ல பேசிக்கிட்டே இருந்து உங்களுடைய உழைப்பு, கவனம், நேரம், உணர்வு அத்தனையும் அவர்களுக்காக செலவழித்து கொண்டே இருந்தா அவங்க உங்களை மனிதராக கூட நினைக்க மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு வசதியாக, வாய்ப்பாக தாங்க எடுத்துக்கோங்க. அளவான அன்பு உறவை வளர்க்கும், அளவுக்கு மீறிய அன்பு மதிப்பை குறைக்கும். இதை போலதாங்க உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஒருவரையே துரத்திட்டு உங்க வாழ்க்கை முழுவதும் ஒருவரையே சுற்றிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறது தவறுங்க. மரத்தோட வேர்கள் ஆழமா அதோட கிளைகள் வலிமையா இருக்கிறதுனால அது யாரையும் கெஞ்சி கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மனிதர்களே நிழலுக்காக அதை தேடி செல்றாங்க. இதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆழமான வேர்கள் இருக்க வேண்டும்.
அதாவது உங்களுடைய இலக்குகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய மன அமைதி இவைகள் அனைத்தும் வலுவாக இருந்தால் அவர்களை உங்களை தேடி தானாக வருவாங்க. ஏன்னா தன்னை நிரப்பிக் கொண்ட மனிதனை உலகம் தேடுகின்றது. மற்றவர்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று காத்திருப்பவர்களை உலகம் மறந்து விடுகின்றது. மதிப்பு மிக்க மனிதன் அடுத்தவங்களோட கவனத்தை தேடி ஓட மாட்டான். அவனுடைய தன்னம்பிக்கையே, அவனுடைய அமைதியே, அவனுடைய சுயமரியாதையே அடுத்தவங்களா தன் பக்கம் தானாகவே ஈர்த்து விடும். இப்ப நாம பார்க்க போறது நம்மள ஒரு தேடுபவரா இல்லாம நம்மள ஒரு பரிசாக மாற்றுவது எப்படி அப்படிங்கறத பற்றி தாங்க பார்க்க போறோம். இப்ப நாம வெளியிலிருந்து எதற்கு பாராட்டுக்காக ஏங்குறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த குறைபாட்டை மறைக்கிறதுக்காக தாங்க. உண்மையான அங்கீகாரம், பாராட்டு நம்ம மனசுக்குள்ள இருந்துதாங்க வரணும். இப்ப யாராவது நம்மள அவமானப்படுத்தும் போது நாம உடனே ரியாக்ட் பண்ணா நாம வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடுற ஒரு ஆள் அப்படிங்கிறத இது உடனே நிரூபிச்சு காட்டிடும். இனிமேல் மற்றவங்க என்ன பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட நான் யாரு, என்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருங்க. இது உங்களை ஒரு ஹை வேல்யூ ஸ்டேட்டஸ் உள்ள மனிதரா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க எப்ப ஒரு விஷயத்த கட்டாயம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமா ஆசைப்படுறீங்களோ அப்பவே நீங்க அதை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த விஷயம் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னா அதற்கும் மேல அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த ஒரு மனப்பக்குவம் தாங்க உங்களை தேடுபவரா இல்லாம ஒரு பரிசா, உங்களை ஒரு காந்தமா மாத்துது. இப்ப நாம பார்க்க போறது, நாம அமைதியா இருந்தா ஏன் மற்றவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பற்றிதான். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நாம அமைதியா மட்டும் இருந்துட்டா போதுமா? இல்லைங்க. ஏன்னா பல சமயங்கள்ல நாம அமைதியா இருக்கிறது நம்முடைய தன்னம்பிக்கையால் அல்ல, பயத்தினால. அதாவது அடுத்தவங்க நம்மளை பற்றி தப்பா நினைச்சிடுவாங்களோ, அடுத்தவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அடுத்தவங்க நம்ம மேல கோபப்பட்டுடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனாலதான். இது அடக்கி வைக்கப்பட்ட பயங்க, இது அமைதி இல்லைங்க. ஆனா உண்மையான எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எது தெரியுமா? தேவையான இடத்தில் பேசுவது, தேவையில்லாத இடத்தில் பேசாமல் இருப்பது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு வச்சிருப்பதற்கான ஒரு அறிவுதான். பேச வேண்டிய இடத்தில் மௌனம் தவறு, மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசுவது தவறு. இதுதாங்க வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். ஒரு சிங்கம் எப்பொழுதும் கர்ஜித்துக் கொண்டே இருப்பதில்லை, தேவைப்படும் நேரத்தில் மட்டும் கர்ஜிக்கும். ஆனால் அது அமைதியாக இருக்கும் நேரம் கூட மதிப்புதாங்க. இதை போல நாமும் அடுத்தவங்களை வாழ்க்கை முழுவதும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறதும் தவறுதான். எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு மனிதராக இருப்பதை விட உங்களுடைய மதிப்பை அறிந்து வாழ்கிற மனிதராக இருப்பதுதாங்க மிகப்பெரிய வெற்றி. ஏன் தெரியுமா? ஏன்னா மரியாதையை கேட்டு வாங்க முடியாது. அது உங்களுடைய நடத்தை, உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய எல்லைகளை பார்த்து அடுத்தவங்க உங்களுக்கு தானா தரக்கூடிய ஒரு சொத்து. அதனால உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுங்க, உங்க அமைதிக்கு மதிப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் மற்றவங்க உங்களை மதிக்க தொடங்குவாங்க. அதனால மக்களை பிடித்து வைக்கிற சக்தி அவர்களை கெஞ்சுறதுல இல்ல, உங்களை இழந்துடக்கூடாது அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கிற அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுல தாங்க அடங்கி இருக்கு. பட்டாம்பூச்சியை பிடிக்க துரத்தாதீங்க, அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க, அது தானா வந்து உட்காரும். நீங்க ஒரு துரத்துற மனிதரா இல்லாம எல்லோரும் தேடுற ஒரு பரிசா மாறுங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.